ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறதான இந்த புதிய நாளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருந்து வந்ததும் வரைந்ததுமான எல்லா விதமான சேதங்களுக்கும் அவர் நம்மை விலக்கி பாதுகாத்திருக்கிறார் என்று சொன்னால் அது தேவனுடையதான சுத்த கிருபையாக காணப்படுகிறது. பிரியமான தேவ ஜனங்களை, கடந்த வாரத்திலே நாம் எபேசியர் 3வது அதிகார வசனம் 1 முதல் 13 வரையிலும் தியானித்தோம். தேவனுடையதான ரகசியமும், எப்படி தேவனுடையதான ரகசியம் பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, எதற்காக வெளிப்படுத்தப்பட்டது, தேவனுடைய கிருபையை பவுல் எப்படி பெற்றுக்கொண்டார், நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தேவ ரகசியத்தை எப்படி நாம் பிரதிபலிக்கிறது, பிறருக்கு அறிவிக்கிறது, தேவன் நமக்கு கொடுத்த அந்த கிருபையிலே நாம் எப்படி ஜீவிக்கிறது, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக என்று சொல்லி நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். இந்த வாரத்திலே எபேசியர் 3வது அதிகார வசனம் 14 முதல் இறுதி வரையிலும் பார்க்க போகிறோம். இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசு சபைக்கு ஜெபிக்கிறதான ஒரு 4 முக்கியமான ஜெபங்களை நாம் இதிலே பார்க்க முடியும். அநேக நேரங்களிலே நாம் ஜெபிக்கிறோம், பலவிதமான காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், பலவிதமான சூழ்நிலைகளிலே ஜெபிக்கிறோம், தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய ஜெபங்கள் அநேக நேரங்களிலே தேவனுடைய வேதற்கு ஏற்றாற் போல ஒத்து போகாததாக நம்முடைய சுய காரியங்களுக்காகவே காணப்படுகிறதாக இருக்கும். இந்த இடத்திலே பவுல் எபேசிய சபைக்காக அவர்களுடையதான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காகவும் அவருடையதான ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். எந்த விதமான உலக பிரகாரமான காரியங்களுக்காக அவர் ஜெபிக்கவில்லை, மாறாக தேவனுடையதான கிருபைகளுக்காகவும் தேவனுடையதான சித்தத்திற்காகவும் பவுல் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். இந்த ஜெபம் ஒரு கிறிஸ்தவன் எப்படி கிறிஸ்தவனாக ஜீவிக்க முடியும், எப்படி அவன் தன்னுடைய ஜெப வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள முடியும், எதற்காக அவன் ஜெபிக்க வேண்டும் என்கிறதையும் பற்றி சொல்லுகிறது. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஆவிக்குரிய நிலைமையிலே பலப்பட வேண்டியது மிகவும் அவசியம். அதைதான் நம்முடைய உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட்டு பலப்படும்படியாக பவுல் இந்த இடத்துல எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்க முடியும். 4 விதமான பகுதிகளாக நாம் இந்த ஜெபத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். நம்முடைய உள்ளான மனிதன் ஆவிக்குள்ளதாக பலப்படும் வண்ணமாகவும், கிறிஸ்து நம்முடைய இருதயங்களிலே அவர் வாசம் பண்ணத்தக்கதாகவும், நாம் தேவனுடையதான அன்பிலே வேரூன்றினவர்களாகவும் நிலைத்திருக்கிறவர்களாகவும் காணப்படும் வண்ணமாகவும், அந்த அன்பினுடையதான மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் இதிலே பவுல் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். அதை தான் இன்றைக்கு விசுவாசிகளாகிய நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஜெபிக்க வேண்டியதும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டியதுமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. பவுலுடையதான 4 ஜெபங்கள். முதலாவது பார்க்கும்போது வசனம் 14 - 16 வரையிலும் உள்ளான மனிதன் ஆவியில் பலப்படும்படியாக பவுல் ஜெபிக்கிறார். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடையதான பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனிதனில் வல்லமையாக பலப்படும்படியாக. பிரியமான தேவஜனங்களே, பவுலுடையதான முக்கியமான ஜெபம் நாம் உள்ளான மனிதனில் தேவனுக்குள்ளதாக ஆவியிலே பலப்படும் வண்ணமாக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். நம்முடைய சரீரம் ஒருவேளை பலவீனம் உள்ளதாக இருக்கலாம், நம்முடைய சூழ்நிலைகள் மாறுகிறதாக இருக்கலாம், ஜனங்கள் நம்மை சோர்வழைக்க வைக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். ஒரு மரத்தினுடையதான வேர் எந்த அளவிற்கு அது ஆழமானதாக கடந்து செல்லுகிறதோ அந்த அளவிற்கு அந்த மரம் மிகவும் பலமுள்ளதாக அது காணப்படுகிறதாக இருக்கிறது. அதே போலதான் ஒவ்வொரு விசுவாசிகளும் அவருடையதான உள்ளான ஆவிக்குரியதான நிலையிலே அவர்கள் பலப்படுகிறதான போது அவர்கள் மிகவும் தைரியம் உள்ளவர்களாகவும் விசுவாசத்தில் நிலை பெற்றிருக்கிறவர்களாகவும் காண முடியும். ஒரு கிறிஸ்தவன் அல்லாத சூழ்நிலைகள் அவன் விழத்தள்ளுகிறதாக இருக்கிறது, சூழ்நிலைகள் விழத்தள்ளுகிறதாக இருக்கிறது, பொல்லாத எண்ணங்கள் விழத்தள்ளுகிறதாக இருக்கிறது, பொல்லாத நிலைமைகள் விழத்தள்ளுகிறதாக இருக்கிறது. ஆனால் எப்படி அந்த சூழ்நிலைகளிலே நாம் அசையாமல் கிறிஸ்துவுக்காக நிற்க முடியும்? அவருடைய ஆவியிலே நம்முடைய உள்ளான மனிதனை நாம் பலப்படுத்திக் கொள்ளும் போது. பவுல் 2 விதமான சிந்தனைகளை பற்றி அவர் பேசுகிறார் பாருங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரையிலும் மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை. அவர் சொல்லுகிறார், மாம்ச சிந்தை மரணத்திற்கு நேராக கொண்டு செல்லும், ஆனால் ஆவியின் சிந்தை
ஜீவனுக்கு நேராக கொண்டு செல்கிறதாக இருக்கிறது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. மாம்ச சிந்தை தேவனுக்கு கீழ்ப்படிய விடாமல் செய்கிறது. மாம்ச சிந்தை தேவனுக்கு பிரியமா இருக்க விடாமல் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை, தேவன் நமக்குள்ளதாக வாசம் செய்கிறதற்கும் ஜீவனுக்கும் நேராக கொண்டு செல்லுகிறதாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் இந்த எபேசிய சபைக்கு ஜெபிக்கிறார். இந்த ஜனங்கள் ஆவிக்குரிய நிலைமையிலே அவர்கள் பலப்படுத்தப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். ஜெபத்தின் அருமை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபத்தின் வல்லமை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவனுக்காக எல்லா சூழ்நிலைகளிலும் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சிம்சோன் அவர் மிகவும் ஒரு பெரிதான பலசாலியாக இருக்கிறார். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலைகளிலே தேவனுக்கு எதிராக எழும்புகிறதான ஆவிக்குரிய நிலைமையிலே கீழே விழுகிறதான ஒரு அனுபவம் காணப்படுகிறது. ஆனால் ஸ்தேவானை குறித்து பார்க்கிறதான போது ஒருவேளை அவர் தன்னுடைய சரீர ரீதியிலே அந்த அளவிற்கு பலம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய நிலைமையிலே மிகவும் பலசாலியாக காணப்படுகிறார். தேவனுக்கு அவர் மிகவும் வைராக்கியம் உள்ளவராகவும் தேவ விசுவாசத்தில் நிலைத்திருந்தவராகவும் அவர் காணப்படுகிறார். எனவேதான் எதிரிகள் அவரை கல் எறிந்து கொலை செய்கிறதான போதும் அவர் அவர்களுக்காக ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். எப்படி நம்முடைய உள்ளான மனிதனை பலப்பட செய்கிறது? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். எபேசியர் 6:13. நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். எபேசியர் 6:18 சொல்லுகிறது. சரியான ஜனங்களோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டியது அவசியம். 1 கொரிந்தியர் 15:33, நீதிமொழிகள் 27:17 சொல்லுகிறது. நாம் சரியான நிலையிலே சரியான ஜனங்களோடு இணைந்து தேவனுக்காக நாம் வளருகிறதற்கு அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். பிரியமான தேவ ஜனங்களே, நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையிலே வளர்ந்தவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது சோர்வடைந்து இருக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது சோதனைகள் வருகிறதான போது காற்றிலே அடிக்கிறது அசைகிறதான மரத்தை போல் அப்படியே உங்களுடைய விசுவாச வாழ்க்கை அசைந்து செல்லுகிறதா? அல்லது தேவனுக்காக தைரியமாக நிற்கிறதாக இருக்கிறதா என்கிறதை நீங்களும் நானும் சோதித்து பார்க்க வேண்டும். நாம் ஆவிக்குரிய நிலைமையிலே பலம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது ஜெபத்தை பாருங்கள். வசனம் 17, விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்து நம் இருதயங்களில் வசிப்பதற்காக பவுல் ஜெபிக்கிறார். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த எபேசிய விசுவாசிகளுக்கு இரண்டாவது பவுல் ஜெபிக்கிறதை பாருங்கள். தேவன் இவர்களுடையதான இருதயத்திலே வாசமாக இருக்கும்படியாக அவர் ஜெபிக்கிறார். வாசமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது நிரந்தரமாக தங்கி இருக்கிறதான ஒரு அனுபவம். நம்முடைய வீட்டை ஒரு விசிட் செய்கிறதான நம்முடைய உறவினர்களோ அல்லது நம்முடையதான விருந்தினர்களோ அவர்கள் கடந்து வந்து அப்படியே நம்மை சந்தித்து விட்டு அவர்கள் கடந்து செல்வார்கள். நம்முடைய வீட்டினுடையதான எந்த அதிகாரத்தை அவர்களால் எடுக்க முடியாது. வீட்டில் இருக்கிறதான எல்லா இடங்களையும் அவர்கள் சொந்தமாகவே கடந்து சென்று பார்க்க முடியாது நம்முடைய அனுமதி இல்லாமல். ஆனால் அநேக ஜனங்கள் தேவனையும் இப்படிதான் தங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார்கள். ஒரு விசிட்டரை போல அவர்களுக்கு இயேசு வேண்டும், வர வேண்டும். ஆனால் அவருடைய வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் தேவன் எடுத்துக்கொள்ளுகிறதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். இன்றைக்கு இயேசுவை நம்முடைய இருதயத்திலே நாம் தங்குகிறதற்கு அனுமதிக்க வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து தங்குகிறதான போது நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறுகிறதாக இருக்கும். நம்முடைய பாவ சிந்தனைகள், பாவ செயல்பாடுகள், நமக்கு எதிராக வருகிற சூழ்ச்சிகள் எல்லாவற்றையுமே அவர் மாற்றி நாம் எதிர்த்து நிற்கிறதற்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இயேசுவை போல மாற்றும் என்று மாத்திரம் அவர் ஜெபிக்கவில்லை, அல்லது இயேசுனுடைய வழிகளில் மட்டும் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கவில்லை. இயேசு இவருடைய இருதயங்களிலே வாசமாய் இருக்கும்படியாக பவுல் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த இயேசுவை ஒரு விருந்தாளியாக மாத்திரமே நாம் வைத்திருக்கிறோமா, அல்லது நம்முடைய இருதயத்தில் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்று சொல்லி நாம் அவரை அழைத்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறோமா? சகேயு என்கிறவர் இயேசுவை பார்க்கும்படியாக வகை தேடினார். அதற்கான முயற்சிகளையும் எடுத்து அவர் ஓடுகிறார், இயேசுவை பார்க்கிறார். இயேசு அவரை அழைத்து சொல்லுகிறார், இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் நான் தங்க வேண்டும், உன்னுடைய வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு பிறக்க போகிறது என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலும் இருதயத்திலும் அனுமதிக்கிறதான போது, அதற்காக நாம் ஜெபிக்கிறதான போது தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆட்கொண்டு நடத்துகிறதான தேவனாக காணப்படுகிறார். மூன்றாவதாக பவுல் ஜெபிக்கிறதை பாருங்கள். வசனம் 17 இரண்டாவது பகுதியிலே, நாம் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக இருக்கும்படியாக பவுல் ஜெபிக்கிறார். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும்
நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. இரண்டு விதமான வார்த்தைகளை இதில் பார்க்க முடியும். ஒன்று வேரூன்றி இருக்கிறது, இன்னொன்று நிலை பெற்றிருக்கிறது. வேரொன்று என்று சொல்லுகிறதான போது ஒரு மரத்தினுடையதான வேரை நாம் பார்க்க முடியும். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த மரத்திற்கு எந்த அளவிற்கு மிகவும் ஆழமாக பறந்து விரிந்து இருக்கிறதான வலுவான வேர்கள் காணப்படுகிறதோ அந்த அளவிற்கு அந்த மரம் அசையாமல் உறுதியாக இருக்கிறதாக இருக்கும். எவ்வளவுதான் காற்று வீசினாலும், மழை பெய்தாலும், புயல் வந்தாலும் அது அசையாமல் இருக்கிறதாக இருக்கும். அதே போலதான் நல்ல ஒரு அஸ்திபாரத்தோடு நிலை பெற்றிருக்கிறதான ஒரு கட்டடம், அதுவும் எந்த சூழ்நிலைகளிலும் அது அசையாமல் நிலை பெற்றிருக்கிறதாக இருக்கும். அப்படிதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அன்பும் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவனுடையதான வாழ்க்கையிலே அன்பு மிகவும் முக்கியமானது. அநேக நேரங்களிலே நாம் அதை தவறாக பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இந்த இயேசுவின் அன்பிலே நாம் வேரூன்றி இருக்கிறதான போது பகையை நாம் களைந்து போடுகிறவர்களாக இருக்கிறோம். தேவையில்லாத காரியங்களை நாம் களைந்து போடுகிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளதாக நாம் பிறரை நேசிக்க ஆரம்பிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளதாக நாம் நிலை பெற ஆரம்பிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் அவரையே நாம் நேசிக்கவும் ஆரம்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் ஆழமான அன்பை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே காட்டி இருக்கிறவராக இருக்கிறார். அந்த அன்பிலே நீங்களும் நானும் வேரூன்றி இருக்க வேண்டும். அதைதான் பவுல் இந்த எபேசு விசுவாசிகளுக்கு ஜெபிக்கிறார். நான்காவதான ஜெபத்தை பாருங்கள். இதோடு கூட ஒத்து செல்லுகிறதான ஒரு ஜெபம் வசனம் 18 19 வரையிலும் கிறிஸ்துவின் அன்பின் மகத்துவத்தை இந்த விசுவாசிகள் பற்றி கொள்ளும்படியாக அவர் ஜெபிக்கிறார். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவுடையதான அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடையதான ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இயேசுவினுடையதான அன்பு யூதர்களுக்கு மாத்திரமல்ல, அல்லது புறஜாதிகளுக்கு மாத்திரமல்ல, அல்லது உயர்ந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, படித்தவர்களுக்கு மாத்திரமல்ல, அவருடைய அன்பு சகல ஜனங்களுக்கு உரியதுமாக காணப்படுகிறது. அந்த அன்பு அது எப்படிப்பட்டது? ஆழமானது, நீளமானது, அகலமானது, உயரமானதாக காணப்படுகிறது. இதனுடைய அர்த்தத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், இயேசுவின் அன்பு அகலமானது என்று சொன்னால் அவருடைய அன்பு எல்லாருக்கும் அது சென்றடைகிறதாக இருக்கிறது. அவருடைய அன்பு நீளமானது என்று சொன்னால் அவருடைய அன்புக்கு ஒருபோதும் முடிவு இல்லை. அவருடைய அன்பு ஆழமானது என்று சொன்னால் அவருடைய அன்பு பாவமுள்ள மனுக்குலத்திற்கும் இறங்கி வந்து அவர்களையும் நேசிக்கிறது. அவருடைய அன்பு உயரமானது என்று சொன்னால் அவருடைய அன்பு நம்மை தேவனுடைய மகிமைக்குள் உயர்த்துகிறதாக காணப்படுகிறது. நாம் தேவனுடைய அன்பிற்குள்ளதாக நாம் ஜீவிக்கிறதான போது பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவருடைய ஆழமான, உயரமான, அவருடைய அகலமான அன்பை நம்முடைய வாழ்க்கையில நாம் ருசிக்கிறதான போது தேவனுடைய அன்பை விட்டு ஒருபோதும் ஒருவனும் எந்த விதமான சூழ்நிலைகளும் நம்மை பிரிக்கவே முடியாது என்கிறதை நாம் பார்க்க முடியும். பேதுரு இயேசுவை மறுதலித்தவராக இருக்கிறார். ஆனால் இயேசு அந்த அளவற்றதான அன்பை காட்டி அவர் இழுத்து கொண்டவராக இருக்கிறார். அதே அன்பை தான் நாம் பிறருக்கும் காண்பிக்கும் வண்ணமாகவும் பிறரிடத்திலே பகிர்ந்து கொள்ளும் வண்ணமாகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அன்பு நம்மை மீட்டெடுக்கிறதான அன்பு, இந்த அன்பு நம்மை சேர்த்து கொள்ளுகிறதான அன்பு, இந்த அன்பு நம்மை புறம்பே தள்ளாத அன்பு. இந்த இயேசுவின் அன்பு அது ஆழமானது, நீளமானது, அகலமானது, மிகவும் உயரமானதாக இருக்கிறது. இந்த அன்பை விட்டு எந்த விதமான சூழ்நிலைகளும் நம்மை ஒருபோதும் பிரிக்கவே முடியாது. கடைசி வசனங்களை பாருங்கள். வசனம் 20, 21. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களே, இன்றைக்கு உங்களுடையதான ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக காணப்படுகிறது? உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கு மாத்திரமான ஜெபமாக காணப்படுகிறதா, அது உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் ஆவிக்குரிய நிலைமைக்கான ஜெபமாகவும் காணப்படுகிறதா? பவுல் தன்னுடைய எல்லா நிருபங்களிலும் எல்லா விசுவாசிகளுக்கும் முக்கியமாக ஜெபிக்கிறதான ஜெபங்கள் தான் இவைகள். இந்த விசுவாசிகள் தேவ அன்பிலே வளர வேண்டும், தேவ கிருபையிலே வளர வேண்டும், தேவனுக்காக அவர் வைராக்கியமுள்ளவர்களாக நிற்க வேண்டும் என்கிறதான ஜெபங்கள். இதே ஜெபங்களை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டியது
மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. எனவே உள்ளான மனிதனை தினமும் பலப்படுத்துங்கள். கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறதற்கு அனுமதி கொடுங்கள். அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாக இருங்கள். கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளும் வண்ணமாக இன்னும் வளருங்கள். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் அவருக்காக வாழ்கிறதற்கும் வளர்கிறதற்கும் அவருடைய ஆவியிலே நாம் பலப்படுகிறதற்கும் உதவி செய்வாராக. தேவனுடைய கிருபை, தேவ சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து உங்களை வழிநடத்தட்டும். ஆமேன், ஆமேன். God bless you.